எல்லாருக்கும் வணக்கம். ஆங்கர் கூட ரொம்ப ஃபாஸ்டா பேசிட்டு போறாரு. ESK எல்லாம் மைக் கொடுத்து 2 நிமிஷத்துல முடிச்சதா கிடையாது. நம்ம வில்லன் ஆனதும் பேட்டர்ன் மாத்திட்டியா? ஸோ இந்த ஈவினிங் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஈவினிங். ஏன்னா ஒரு அழகான படம், அது எப்படி ரீச் ஆயிருக்குமோ அந்த மாதிரி ரீச் ஆயிருக்கு. ஸோ அதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லக்ஷ்மண் சார் பேசும்போது சொன்னார் 2-3 ஜானர்ஸ் கொண்டு வர்றது ரொம்ப யோசிச்சு அது கரெக்டா மர்ஜ் பண்ண வேண்டியது. அஃப்கோர்ஸ் யா ஃபேமிலி இருக்கு, ட்ராமா இருக்கு, அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் பத்தி இந்த படத்துல வருது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்போர்ட்ஸ், கிரிக்கெட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஃபேவரட். அதையும் ஒரு ஜானர் வச்சிருக்காங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் படத்தோடைய தீம் அப்படின்னு கேட்டா அது லவ் அண்ட் ரொமான்ஸ் தான். பிகாஸ் அந்த பியூட்டிஃபுல்லா இந்த லவ் அண்ட் ரொமான்ஸ் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு தமிழ். ஹீரோ ஹீரோயின் உள்ள இருக்கிற அந்த லவ் அண்ட் ரொமான்ஸ். ஜெனரலா பார்த்தா ஹீரோ ஹீரோயின் மட்டும் தான் ரொமான்ஸ் இருக்கும் படத்துல. ஆனா இங்க வந்து ஹீரோயினுடைய அம்மா அப்பா அவங்களுக்கும் பயங்கரமான ரொமான்ஸ். அண்ட் இட்ஸ் சோ கியூட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். ஒரு மிடில் ஏஜ் ரொமான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சில படங்கள்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா சின்ன பசங்க எல்லாம் படம் பார்க்கும்போது அந்த ரொமான்ஸோட கனெக்ட் பண்ணுவாங்க. நாங்கெல்லாம் எங்க போய் கனெக்ட் பண்றது? இந்த படம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப நெடிவா இருந்தா இட்ஸ் சோ பியூட்டிஃபுல். ஒரு மிடில் ஏஜ் ரொமான்ஸ் இவ்வளவு அழகா காட்டியிருக்கீங்க அப்படின்ட்டு தேங்க்ஸ் ஃபார் தட் தமிழ். அண்ட் ரொமான்ஸ் நாட் ஓன்லி இன் ரிலேஷன்ஷிப்ஸ், இதுல வந்து அந்த ஸ்போர்ட் அப்படின்றதுலயும் அவங்களுடைய லவ் அண்ட் ரொமான்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சது. ஒரு ஸ்போர்ட்டை வந்து அந்த அளவுக்கு நேசிக்கக்கூடிய நிறைய பேர், அதுல குறிப்பா 2 பேர், நம்ம ஹீரோ அண்ட் தினேஷ் சார், அவங்களுடைய ஸ்டோரியா தான் இதை நான் பார்த்தேன். இட்ஸ் சோ பியூட்டிஃபுல். நீங்க ஒரு ஸ்போர்ட்டை அந்த அளவுக்கு நேசிக்கும் போது அதுல ஒரு காதல், ஒரு ரொமான்ஸ்ல நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள், அன்பு, ஒரு வேலிடேஷன், ஒரு அங்கீகாரம், இது எல்லாமே இந்த ஸ்போர்ட் மூலமாவும் இந்த கேரக்டர்ஸ்க்கு கிடைச்சது. அதனாலதான் அந்த மாற்றங்களும் ஏற்பட்டுச்சு அப்படின்னு எனக்கு ரெசனேட் ஆச்சு. இந்த படம் பார்க்கும்போது அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இட் வாஸ் a full-fledged love and romance film between people, மக்களுக்கு மத்தியிலையும் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கு மத்தியிலையும். அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. தமிழ் படத்துலயே செஞ்சுரி அடிச்சிட்டீங்க நிஜமாவே. அண்ட் நம்ம ஆண்டர் சொல்ற மாதிரி தமிழ் வந்து எப்படி ஸ்கிரிப்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தாரா, அதுல வந்து ஒரு வார்த்தை கூட நம்ம மாத்த மாட்டாரு. இதுதான். அண்ட் வதன் சொன்ன மாதிரி ரியாக்ஷனும் இருக்காது. நம்ம சொல்லிட்டே இருப்போம், இது போட்டுக்கலாமா தமிழ், இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, எல்லாத்துக்கும் அப்படியே பார்த்துட்டே இருப்போம். அப்புறம் அது இருக்கிறது ஒரு தடவை பண்ணுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு வரும். கடைசியில படத்துல அதான் வரும். ஆனா படம் பார்க்கும் போது எனக்கும் ஃபீல் ஆச்சு, ஓ இந்த இடத்துல இது மட்டும் தான் தேவை, இதுதான் கரெக்டா இருக்கு, இதுக்கு மேல ஒரு எக்ஸ்பிரஷனோ இல்ல ஒரு வார்த்தையோ வந்து இந்த மூடை வந்து கெடுத்திருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். ஸோ எங்களெல்லாம் அடக்கி வச்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த DSK பாலசரவணன் எப்படி அடக்கிட்டீங்கன்னு தெரியல எனக்கு. ரொம்ப கஷ்டமான நபர்கள் தான் அவங்க. அண்ட் எடிட்டிங் நிறைய வந்து சீன்ஸ்ல அவருக்கு ஈஸியா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எடிட்டிங் அந்த ஸ்போர்ட்ஸ் பார்ட்ல தான் நிறைய இருக்கும். ஏன்னா டைரக்டரே எடிட் பண்ணி தான் ஷூட்டே பண்ணாரு. அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இட் வாஸ் a wonderful experience. அண்ட் இந்த மாதிரி ஒரு அழகான திரைப்படம், லவ் அண்ட் ரொமான்ஸ் வந்து சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம், ஸ்போர்ட்ஸோட கலந்து சொல்லக்கூடிய திரைப்படம். அண்ட் கிளைமேக்ஸ் எதிர்பார்க்கவே எனக்கு ஃபுல் கதை தான் நீங்க சொல்ற அம்மா கேரக்டர் தான் எனக்கு எதுக்கு ஃபுல் கதை அப்படின்னு சொல்லவே தமிழ் படம் பார்க்கும்போது ரொம்ப நெகட்டிவா இருந்தது. அந்த ஃபினிஷிங் ஆஃப் தி ஃபிலிம் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் இருந்தது. அண்ட் மியூசிக் ஷான் பின்னிட்டாரு. ஸோ இது இட்ஸ் நாட் ஜஸ்ட் an entertaining film, இட்ஸ் வாட் எல்லாமே இருக்கு. நீங்க என்ன எதிர்பார்த்து போவீங்களோ அது எல்லாமே இந்த படத்துல உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் பிரசன்ட் மீடியா ரொம்ப நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. யூ லவ் த ஃபிலிம். அது எனக்கு நல்லா தெரியும். உங்களுடைய ஃபீட்பேக் இருந்தது. தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் தட். தேங்க்ஸ் ஃபிலிம்ஸ் பிக்சர்ஸ் கம்பெனி ஆர்டிஸ்டா இருந்துட்டு எல்லா படங்களையும் தொடர்ந்து வந்துட்டு அதுக்கு நன்றி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹரிஷ், என்னுடைய மகன் சிட்னி இருக்காரு இந்த படத்துல. அண்ட் டு கிவ் தட் மச் ஸ்பேஸ் அந்த ஆர்டிஸ்ட்க்கும் அந்த அளவுக்கு நீங்க ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க. தட் இஸ் ரியலி கமெண்டபிள். யா நிறைய அம்மாக்கள் வந்து ரெசனேட் பண்றாங்க. அந்த பிபி என்கிற சீன் எல்லாம் வந்து நிறைய அம்மாக்கள் வந்து ஃபீல் பண்றாங்க, ஐயோ எனக்கும் அப்படியே தான் இருக்கு என் பையன் நடிக்க போகுது அப்படின்ட்டு. அண்ட் ஆமா என் பைத்தியம் அது மன்னரா மாமனாரு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். படத்துல கெத்தி கேரக்டர் வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். தேட்டர்ல வந்து அந்த கேப்டனோட சாங்லாம் போட்டு வரும்போது பயங்கர